இந்தியாவில் தங்கத்தின் விலை 1,00,000 ரூபாயை தொடலாம் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் திடீர் என்று ஏற்பட்டிருக்கும் வெள்ளியின் விலையேற்றம் உலகின் மிகப்பெரிய வெள்ளிச்சந்தையான லண்டனையே மிளற வைத்துள்ளது. இதற்கான காரணங்கள் என்னென்ன என்பதை இப்போது பார்க்கலாம். இந்தியாவில் 1 கிலோ வெள்ளி கட்டி 2,07,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலையில் நடப்பாண்டில் மட்டும் 75% அளவுக்கு உயர்ந்து இருப்பது பொதுமக்களை மட்டுமல்லாது வியாபாரிகளையும் மிரட்சியடைய வைத்துள்ளது. வங்கிகளில் 30 கிலோ வெள்ளி கட்டிக்கு பணம் செலுத்தினால் குறைந்தது 15 நாட்கள் காத்திருக்க வேண்டிய சூழலே வெள்ளியின் தேவையை பறைசாற்றிவிடும். இந்தியாவில் வெள்ளியின் விலை உயர்ந்து இருப்பதற்கு அதன் மீதான இறக்குமதி தடையை ஒரு காரணமாக கூறலாம். ஆனால் உலகளாவிய வெள்ளி சந்தையான லண்டன் சந்தையில் விலை உயர்ந்து இருப்பதோடு தட்டுப்பாடும் ஏற்பட்டு இருப்பதற்கு இந்தியாவையே காரணமாக கை காட்டுகின்றனர் வர்த்தகர்கள். தற்பொழுது லண்டன் சந்தையில் 28 கிராம் கொண்ட 1 அவுன்ஸ் வெள்ளியின் விலை $50 தாண்டி விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை $50 தாண்டி இருப்பது 1993 ஆண்டுக்கு பின்னர் இதுவே முதன்முறையாகும். பொதுவாக தீபாவளி பண்டிகை, தந்தேராஸ், அக்ஷய திருதியை ஆகிய நாட்களில் இந்தியாவில் ஏராளமானோர் தங்கத்தை வாங்கி வைப்பது வழக்கம். ஆனால் இந்த முறை அவர்களின் பார்வை வெள்ளியின் பக்கம் திரும்பியதால் விற்பனை சுமார் 1000 கோடி ரூபாயை தாண்டும் என்று அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு கணித்துள்ளது. இந்த விற்பனையே லண்டன் சந்தையிலும் தட்டுப்பாடு ஏற்படும் அளவுக்கு காரணமாகி உள்ளது. வெள்ளி உற்பத்தியாளர்களில் முக்கிய நாடாக உள்ள சீனாவில் 1 வார காலம் பண்டிகை கால விடுமுறை விடப்பட்டு இருப்பதால் வர்த்தகர்கள் லண்டன் சந்தையை நோக்கி திரும்பியது அங்கு வெள்ளி விலை உயர காரணமாக மாறியது. மறுபுறத்தில் உலக அளவில் சூரிய ஒளி தகடு பயன்பாடு அதிகரிப்பு, வாகனங்களில் வெள்ளியின் பயன்பாடு அதிகரிப்பு ஆகியவை தற்பொழுது வெள்ளி இருப்பில் தட்டுப்பாடு ஏற்பட காரணங்களாகும். அத்துடன் இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் விலை மதிப்புள்ள உலோகங்களில் முதலீடு செய்வது அதிகரித்து உள்ளதும் லண்டன் சந்தையில் வெள்ளி கட்டிகள் விற்று தீர்ந்து இருப்பதற்கு காரணமாக கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.